This green seagrass serves as breakfast, lunch, and dinner for lakhs of fish, prawns, and scores of marine life at the Pulicat Lagoon. But these nebulous South America's invasive charu mussels are encroaching the seabed and not allowing sea plants to grow. These invasive mussels have occupied several fishing zones in this Pulicat Lagoon. This mussel has affected the daily earnings of many fishermen here. Many of them say they are forced to quit their traditional jobs. This affected the food chain of not just the marine life but also the migratory birds in this Pulicat Lagoon. Fishermen say this is a serious ecological disaster and it is brewing in silence. As a result, marine lives which go hungry fail to thrive. I met Ravi Kannayan and his wife Rani. They used to earn minimum of 1,000 rupees a day when they went fishing earlier. These days, getting 500 rupees has become a Herculean task. எல்லாமே மீன் நண்டு இறா மொத்தமே கம்மியாக தான் போச்சு வருமா எல்லாம் இந்த ஆளினால தான் இப்படி கம்மியாக. என்னென்ன வகையான இறா இப்போ கிடைக்குது, முன்னாடி எவ்வளோ கிடைச்சது? முதல்ல பெரிய இறா கிடச்சிது, இப்போ எல்லாம் பொடி இறா தான் கிடைக்குது. மீன் ஆகட்டும் நண்டு ஆகட்டும் எல்லாமே பொடி தான் இப்போ பிறகு தான் கிடைக்குது. காணா முதல்ல இருந்தெல்லாம் கிடைக்கல. இந்த தொழிலும் இல்லையா, இதுதான் தொழில், யார் தொழிலும் இல்லை. Till 5 years ago, many young fishermen like Bhaskar did not dream of getting injured on the foot for getting down in this 5-foot deep lake water. These days, sharp-edged mussels cut his feet sometimes. He stitches the wounds with the needle and the thread which he uses to tie his net. ஊசி நூலை போட்டு தச்சு விடும். நிறைய பாதிப்பு. ஆளி வந்து வலையை தண்ணியில் போட்டு ஓடும்போது வலையை கிழிஞ்சிடும், எங்கள் காலுங்களுக்கும் காலை அறுத்துடும். அதேமாரி நாங்கள் அது தொழில் பண்ணுறது எங்களுக்கு அதான் வருமானமே. அதுதான் கஷ்டமாக இருக்கும். ஆளி இருக்கும், அது வேறு ஊசு பெருசாக இருக்கும். அந்த மோத்தார் பாட்டில் தான் இருக்கும். நாங்கள் அந்த பக்கம் ஒன்றா ஆளிங்க தான் இருக்கும், இந்த பக்கம் மோத்தார் பாட்டில் எப்பவுமே கூசுங்க இருக்கும். வலையும் கிழிஞ்சிடும், காலை ஒரு திருப்பு ரெண்டாக போயிடும். The fifth generation fisherman Arogyam is worried that many have taken up daily wage jobs instead of fishing. கிட்டத்தட்ட ஒரு 48 வயசு காலமாக இதனுடைய காக்கா ஆளியை பற்றி நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் கேள்விப்பட்டது இல்லை, பார்த்ததும் இல்லை. இந்த பலர்கட்டி ஏரியில் இது வரைக்கும் நார்மலாக நல்ல தொழில். எங்களுடைய தகப்பன் மாதிரி நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர், அது 9 பேர் நாங்கள் எங்களுடன் பிறந்தவங்க. 9 பேரையும் எங்கள் அப்பமாரு இந்தவுடைய ஆற்றை தான் நம்பி எல்லாரையும் நல்லபடியாக கரை சேர்த்து என்னையும் கரை சேர்த்துருக்காரு. அவர் காலமாயிட்டார். இப்படி எங்களுடைய காலத்தில் வந்து இந்த காட்டாளி எப்படி உருவாச்சு, எப்படி வந்தது எங்களுக்கு தெரியல. ஆனால் அப்போ இருந்ததுலாம் வந்து நார்மலாக நல்ல தொழில், நல்ல வளர்ச்சியாக இருந்த இந்த பலர்காட்டு ஏரி. இந்த காட்டாளி எப்போ வந்ததோ இதோட வளர்ச்சியெல்லாம் பாதிப்பாகிட்டு நாங்கள் இந்த ஆற்றையை விட்டுட்டு போகிற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கோம் நாங்கள். The impact is not contained only to fisher folk in Pulicat. வெறும் மீனவருடைய வாழ்வாதாரம் மட்டும் பாதிக்கப்படலை. இதை நம்பி தொழில் செய்துட்ருக்கிற கிட்டத்தட்ட இந்த மீனவ கிராமங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 கிராமங்கள் வந்து இந்த மீன் தொழிலில் ஈடுபட்டிருந்தாலும் இதை கடந்து இந்த மீனவர்கள் பிடித்து வர மீன் தொழில் நம்பி அவங்க இப்போது பிடிச்சிட்டு வர அந்த மீன்களை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 100-150 கிராமங்கள் இது சுற்றி இருக்கிற கிராமங்கள் வந்து இங்கே அங்கேருந்து தான் வந்து அவங்க வாங்கிட்டு வந்துட்டு இங்கேருந்து பரவலாக திருவள்ளூர் வரைக்குமோ இந்த சென்னையோ அங்கெல்லாம் வந்து கொண்டு போய் விற்றுட்டு வருவாங்க. அந்த ஆழியால் கிடைக்கிற அதனுடைய பாதிப்பால் இன்றைக்கி வெறும் 3000 குடும்பங்கள் மட்டுமே பாதிக்கப்படலை. இந்த தொழில் செய்கிறவங்களும் அதை கடந்து அதை வியாபாரத்துக்கு கொண்டு போகிறவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 5000-6000 குடும்பங்கள் இதனால் பாதிக்கப்படுறாங்க. Winged visitors from many foreign countries consider Pulicat Lake as their resting place. Thousands of migratory birds also go hungry as the mussels drive away fish and prawns. Activists alert that this lagoon is actually facing a severe ecological disaster. Researchers confirm once this wetland is infected by mussel species, it is almost impossible to control the growth. Regular manual removal and dredging are only immediate solutions. The suspicion that the charu mussels arrived here through the alleged unchecked discharge of ballast water and the failure of Kottupalli port authorities to prevent the migration of mussels from the hulls of visiting ships is the talk of the Pulicat town now.